வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துக்கும் கிரக நிலைகள் கோச்சாரப்படி எப்படி இருக்கு, அதனால என்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்னு எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு வரேங்க. உங்களுடைய ஆதரவு கொடுத்தனால தான் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசி பலன்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்குங்க. எப்பவுமே உங்களுடைய ஆதரவுகளுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல மிதுன ராசிக்கு கிரக நிலையில எங்கெங்க இருக்கு, அதனால என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த மாற்றங்கள் நம்ம செயல்படுத்த முடியுமா, இல்ல நமக்கு இந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்க ராசியில இருந்து 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவானுங்க, தனுசு ராசியில சுக்கிர பகவானும், மகர ராசியில சூரியனும் செவ்வாயும் புதனும், பிற்பாதுல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் கும்பராசிக்கு மாற போறாரு. அது மட்டும் இல்லாம கும்பராசியில தன்னுடைய சொந்த ஆட்சியில தன்னுடைய சொந்த வீட்டுல சனி பகவானும், மேன ராசியில ராகு பகவானும், மேச ராசியில குரு பகவான். இது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல கிரக நிலைகளோட கோச்சாரப்படி இது இருக்குங்க. இது இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு ஞானம், அதாவது புதனோட அதிபதி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த புதன் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது மகர ராசியில இருக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் வரலாம். அதாவது உங்களுடைய யோசனைகளும் உங்களுடைய சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு செயல்படும். அதாவது பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது வரும். உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கறாங்க, எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னால என்ன அது அந்த பிரச்சனையை நான் என்னால ஃபேஸ் பண்ணவே முடியல, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை கூட அவங்களுக்கு சால்வ் ஆயிடும். இதே நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் வருங்க, ஆனா அது உங்களால சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சனி பகவான். இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப சனியோட வீட்டுல புதனும் சூரியனும் செவ்வாயும் சேர்க்க போகும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால ஒரு முடிவெடுக்க முடியாம போகலாம். அதனால ஒரு முடிவு எடுக்கும் போது ஒருத்தர்கிட்ட நீங்க பேசுற மாதிரி இருந்தாலும் ஒரு டைம்க்கு 2 டைம் யோசிச்சு நிதானமா நீங்க செயல்படும் போது பல வெற்றிகள் உங்களையே தேடி வரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். இப்ப 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது தாய் வழி உறவுகள், தாயினால நமக்கு பாத்தீங்கன்னா தாயினோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல செலவு கூட விரயமிக்கலாம். அதனால பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய தாய்மார்களை நல்லா கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய பாதிப்புகள் அது மாதிரிங்கிறது வராதுங்க. விநாயகரோட வழிபாடுகள் நீங்க வழிபாடுகளை பண்ணும்போது உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கு. இப்ப அந்த கலஸ்தரகாரங்கள்ல சுக்கிர பகவான் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நீங்க விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில டயத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கும் போது அது உங்களுக்கே பாத்தீங்கன்னா பிரச்சனையா பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குழப்பங்கள் உண்டாகும். அதாவது திருமணத்துல ஒரு குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். குழப்பங்கள்னா நம்ம ஒரு லவ் மேரேஜ் பண்ணலாமா, இல்ல நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா கிட்ட போய் சொல்லலாமா, இல்ல ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், ஒரு பையனை பார்த்துருப்போம், வீட்டுல அரேஞ்ச் மேரேஜுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பாங்க, நம்ம இந்த டயத்துக்கு மேரேஜை பண்ணலாமா, இல்ல வேண்டாம்னு சொல்லலாம். இல்ல நீங்க போய் ஒரு இடத்துல பொண்ணை பார்த்தாலோ இல்ல பையனை பார்த்தாலோ உங்களை பார்த்துட்டு போவங்களுக்கு அவங்களுக்கு வேற இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது. அதாவது கடைசி டயத்துல கூட கேன்சல் ஆகலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதனுக்கு, அதாவது புதன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியில புதன் உங்க ராசிநாதன் 8ல மறைஞ்சிருக்கு. அப்படி 8ல மறையும் போது என்னன்னா சில தடுமாற்றங்கள் கொடுத்துட்டு வாய்ப்புகள் தவறி விட்டுரும். அதாவது வந்த வாய்ப்பை நம்ம முழுமையா பயன்படுத்த முடியாம போகலாம். அதாவது ஆசை காமிச்சு மோசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால
இந்த பிப்ரவரி ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில இருக்க போகுது. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்கிற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பெயர போறாரு. மிதுன ராசிக்கு போக போறாரு. கிட்டத்தட்ட அந்த பிப்ரவரி மாதம் ஒரு 15 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். அப்பா தானே எதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கேட்டுட்டு நீங்க அமைதியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல அப்பா எதுன்னு சொல்றது. அதனால நம்ம வந்து எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அப்படிங்கிறது நீங்க பண்ணும்போது, அது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இல்லாம 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான். 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். இப்ப ஒரு தொழில்ல ஆல்ரெடி நம்ம ஒரு தொழில்ல இருக்கிறோம். அந்த தொழில்ல வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அந்த தொழில்ல தக்க வச்சுக்காம என்ன பண்ணுவோம்னா, 10ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது, தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆசைகள தூண்ட வைக்கும். அப்படி ஆசைகள தூண்ட வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கம்பெனிய விட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனா, நமக்கு இத விட நல்ல சேலரி தருவாங்களா? இல்ல வெளியூர் போனா சேலரி நல்லா தருவாங்களா? அப்படிங்கிற நம்ம ஆசைகள தூண்ட வைக்கும். அதே மாரி ஆல்ரெடி நம்ம ஒரு ஓன் பிசினஸ் பண்ணியிருப்போம். இல்ல ஒரு கார் வச்சு நம்ம ஓட்டிட்டு இருப்போம். அதனால என்ன பண்ணணும்னா, அத வச்சு நம்ம எப்படி மெயின்டெயின் பண்ணணும், அத வந்து கண்டிப்பா நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இத விட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, ஒரு கடன் வாங்கி நம்ம ஏதாவது வாங்கி போட்டு, அதுல இம்ப்ரூவ்மென்ட் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிருவோம். அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு ஆப்போசிட்டா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரங்களோ, இல்ல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம, பொறுமையா யோசிச்சு நீங்க முடிவு எடுக்கும்போது, எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மேஷ ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்ப லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கு. அப்படி லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா, அது லாபங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அந்த லாபத்த வந்து நீங்க கரெக்டான முறையில செயல்படுத்தணும். நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அதெல்லாம் எடுத்து நீங்க செலவு பண்ணும்போது, செலவு பண்ணிட்டு மறுபடியும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிரும். அதனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஆடம்பரங்கள் இல்லாம அமைதியான முறையில நீங்க பண்ணும்போது, கண்டிப்பா நல்லாவே இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல மாற்றங்கள், நெனச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இந்த மாதத்துல முருகனோட வழிபாடுகளும், பெருமாளோட வழிபாடுகள் கட்டாயம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க நெனச்சது கண்டிப்பா கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எப்பவுமே மிதுன ராசிக்காரங்க ஒரு புதனோட அதிபதியே இருக்கறனால, வேலையிலும் சரி, ஒரு கல்வியிலும் சரி, ஒரு யார்கிட்ட பேசினாலும் சரி, கண்டிப்பா யோசிச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த மாதத்துல முழுமையான கவனம் நீங்க செலுத்தி, கண்டிப்பா நீங்க பேசும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால இந்த மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு கோச்சார் அப்படி கிரகநிலை நம்ம பார்த்தாலுமே, நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்மளோட சுய ஜாதகத்துல கிரகநிலை எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்த நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட குடுத்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. அதே மாரி நீங்க ஜாதகம் என்கிட்ட நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா விளக்கங்கிறத நான் தரேங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.